இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அன்வார் அமைச்சரவையில் ஒருவர் மீது விசாரணை நடத்தப்பட்ட போதிலும் குற்றம் சாட்ட ஆதாரம் இல்லை. அசாம் பாக்கி. பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அமைச்சரவையின் நடப்பு அமைச்சர் ஒருவர் மீது விசாரணை நடத்தப்பட்ட போதிலும் குற்றம் சாட்டுவதற்கு ஆதாரம் இல்லை என MACC தலைவர் அசாம் பாக்கி தெரிவித்துள்ளார். எனினும் விசாரணைக்கு உள்ளான அமைச்சரை பற்றிய அடையாளங்கள் வெளியிடவில்லை. நடப்பு பிரதமரின் கீழ் அதிகமான வழக்குகளில் நாங்கள் தோல்வி கண்டுள்ளோம். ஒரு அமைச்சர் மீது விசாரணை நடத்தப்பட்டது. அவரது பெயரை நான் கூற விரும்பவில்லை. விசாரணைக்கு பின் ஆதாரம் இல்லை என்பதால் அவர் மீது குற்றம் சாட்டப்படவில்லை. நான் என்ன செய்ய முடியும் என அசாம் பாக்கி வினவினார். பொதுமக்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் அழுத்தங்களை தாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார். 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு முதல் முறையாக தாம் தலைவராக நியமிக்கப்பட்ட பின் இருமுறை அரசாங்கம் மாறிவிட்ட போதிலும் MACC வளைந்து விட்டதாக கருதும் பலர் அரசியல் கருவியாக பார்க்கும் மனோபாவத்தினால் தான் உள்ளனர். ஊழல் புகார்களை பாகுபாடு இன்றி நியாயமான முறையில் நடத்தி வந்துள்ளதாக அசாம் பாக்கி கூறினார். இதனிடையே அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை அதிகரித்து விட்டால் ஊழல் குறைந்துவிடும் என்று கூறப்படுவதையும் அவர் நிராகரித்தார். ஊழல் தடுப்புக்கு எதிரான முயற்சிகளில் ஈடுபட்ட தமது 40 ஆண்டுக்கும் மேலான அனுபவத்தில் குறைந்த சம்பளம் மற்றும் ஏழ்மை நிலையில்தான் அரசு ஊழியர்கள் லஞ்ச ஊழலில் ஈடுபடுவதற்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுவதை NSD நாளிதழுக்கு வழங்கிய பேட்டியில் அவர் மறுத்தார். கிள்ளானில் காணாமல் போன நாராயணமூர்த்தி என்கிற ஜோவை குடும்பத்தினர் தேடி வருகின்றனர். கிளான் ஜாலா இஸ்தானா தாமான் பெகாயா ஜெயா லோராங் லாங்காட்டை சேர்ந்த நாராயணமூர்த்தி சுப்பிரமணியம் அல்லது ஜோ என்பவரை அவரது குடும்பத்தினர் தேடி வருகின்றனர். 5 அடி 9 அங்குலம் மற்றும் 65 முதல் 70 கிலோ எடையை கொண்ட ஜோ ஜூன் 3ஆம் தேதி முதல் காணவில்லை என்பதால் அவரது குடும்பத்தினர் பெரும் கவலையில் உள்ளனர். மனநிலை குன்றிய மாற்றுத்திறனாளியான அவர் பேராவில் மனநிலை சிகிச்சை மையத்தில் சிகிச்சை பெற்று வந்தார். அவரது தாயார் இறந்ததை தொடர்ந்து இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக வீட்டிற்கு அழைத்து வரப்பட்ட அவர் திடீரென காணாமல் போனதாக அவரது குடும்பத்தினர் கூறியுள்ளனர். ஆக கடைசியாக ஜூன் 3ஆம் தேதி மாலை மணி 6:30 அளவில் ஜாலான் இஸ்தானா லோராங் லங்காட் தமான் பெகாயா ஜெயாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஜோ காணப்பட்டதாகவும் அதன் பிறகு அவர் வீட்டிற்கு கிளம்பியதாகவும் எனவே அவரை காணும் பொதுமக்கள் உடனடியாக தகவல் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. 24.2 மில்லியன் ரிங்கிட்டை சுருட்டிய கும்பல் 2 வங்கி அதிகாரிகள் உட்பட 5 கைது. பல வங்கி கணக்குகளில் இருந்து 2,42 லட்சம் ரிங்கிட்டை களவாட மோசடி கும்பலுடன் கூட்டு சேர்ந்த சந்தேகத்தின் பேரில் 2 வங்கி அதிகாரிகள் உட்பட மொத்தம் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அச்சம்பவம் தொடர்பில் இதுவரை 5 கைது செய்யப்பட்டுள்ளதை புக்கித் அமான் வர்த்தக குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் உறுதிப்படுத்தியுள்ளார். அச்சம்பவம் தொடர்பில் குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் சொன்னார். முன்னதாக வங்கி சேமிப்பு கணக்குகளில் இருந்து 2,42 லட்சம் ரிங்கிட் காணாமல் போனதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வங்கி ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. 38 வயதான அந்த பெண் வங்கி ஊழியர் கடந்த வியாழக்கிழமை சபாகோதா கினபாலுவில் கைது செய்யப்பட்டார். அவரிடம் இருந்து சிம் கார்டுகள், பல்வேறு வங்கிகளை சேர்ந்த 8 ATM பண பட்டுவாடா அட்டைகள், 4,400 ரிங்கிட் ரொக்க பணம் உட்பட மடிக்கணினி ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டன. எண்ணெய் கசிவு கடற்கரைகளை சுத்தம் செய்வதில் சிங்கப்பூர் தீவிரம். சிங்கப்பூரின் தெற்கு கடற்கரையில் கப்பல் விபத்து காரணமாக ஏற்பட்டுள்ள எண்ணெய் கசிவை சுத்தம் செய்வதில் அந்நாட்டு அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமை நெதர்லாந்து கொடி பறக்கவிடப்பட்டிருந்த அகழ்வாராய்ச்சி கப்பல் ஒன்று நாங்கூரமிடப்பட்டிருந்த சிங்கப்பூர் எரிபொருள் கப்பலை மோதி விபத்துக்குள்ளானது. அகழ்வாராய்ச்சியின் கப்பலின் எந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அது சிங்கப்பூர் எரிபொருள் கப்பலை மோதி விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. அதனால் சிங்கப்பூர் எரிபொருள் கப்பலின் சேமிப்பு தொட்டியில் ஏற்பட்ட கசிவினால் அதிலிருந்த சுமார் 400 டன் எண்ணெய் கசிந்து கரை ஒதுங்கியதால் நீரிணை பகுதி மோசமடைந்துள்ளது.
அச்சம்பவத்தை தொடர்ந்து சென்தோசா கடற்கரை உட்பட சிங்கப்பூரில் உள்ள சில கடற்கரைகள் பொதுமக்களுக்கு மூடப்பட்டுள்ளது. எனினும் அதனால் கடல் வாழ் உயிரினங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெரிய ஆபத்து ஒன்றும் ஏற்படவில்லை என்றாலும் எண்ணெய் கசிவை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 25 பில்லியனுக்கும் கூடுதலான லஞ்ச பணம் மீட்பு அசாம் பாக்கி. 25 பில்லியன் ரிங்கிட்டிற்கும் கூடுதலான லஞ்ச பணம் மீட்கப்பட்டுள்ளதாக MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்திருக்கிறார். குத்தகை திட்டங்கள், திருடப்பட்ட சொத்துக்களை திரும்ப பெற்றது, லஞ்ச ஊழலில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் ஆகியவற்றின் மூலம் 87 பில்லியன் ரிங்கிட் பாதுகாக்கப்பட்டதாக அவர் கூறினார். லஞ்ச ஊழல் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டதிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் ஆகியவற்றின் மூலம் 87 பில்லியன் ரிங்கிட் பாதுகாக்கப்பட்டதாக அவர் கூறினார். 1MDB பிரகட்டிலிருந்து 70 விழுக்காடு, அதாவது கிட்டத்தட்ட 29 பில்லியன் ரிங்கிட் திருடப்பட்ட சொத்துக்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளது. உள்நாட்டு வருமான வரி வாரியம், மலேசிய நிறுவனங்கள் ஆணையம் மற்றும் பேங்க் நெகேரா மூலம் இதர நிபுணத்துவ தகவல்களை பெறுவதில் MACC ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வருவதாகவும் அசாம் பாக்கி கூறினார். நாங்கள் வருமான வரி வசூலிப்பவர்கள் அல்ல. நாட்டின் நலனுக்காக, அமலுக்காக நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்ற வருவதோடு லஞ்ச ஊழல் மற்றும் அதிகார மீறல் விவகாரங்களை கண்காணித்து வருகிறோம் என அசாம் பாக்கி தெரிவித்தார். பினாங்கு ஜெலத்தோங்கில் தீ விபத்து, வீடும் 2 கார்களும் மோட்டார் சைக்கிளும் அழிந்தன. நேற்று காலையில் பினாங்கு ஜெலத்தோன் தாமண்டேசா பெனிக்கியாவில் நிகழ்ந்த தீ விபத்தில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 7 வீட்டை இழந்ததோடு அங்கிருந்த 2 கார்கள் மற்றும் 1 மோட்டார் சைக்கிளும் அழிந்தன. நேற்று காலை மணி 9 அளவில் அந்த வீட்டின் மேல் மாடியில் இருந்து தீ வேகமாக பரவியதை தொடர்ந்து அவ்வீட்டிலிருந்து அனைவரும் உடனடியாக வெளியேறியதால் அவர்கள் உயிர் தப்பினர். பாதிக்கப்பட்ட வீடு முழுமையாக தீயில் அழிந்தது. அந்த வீட்டிற்கு அருகே இதர வீடுகள் ஒன்றோடு ஒன்று மிக அருகில் இருந்த போதிலும் தீயணைப்பு வீரர்களின் துரித நடவடிக்கையினால் இதர வீடுகளுக்கு தீ பரவுவது தடுக்கப்பட்டதாக ஜாலான் பேராக் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் தலைவர் அஸ்லின் ஹசான் தெரிவித்தார். இதனிடையே வீட்டிலிருந்து காரை அகற்றும் முயற்சியில் ஈடுபட்ட போது கை மற்றும் முகத்தில் காயத்திற்கு உள்ளானதாக அவ்வீட்டின் குடும்ப தலைவரான 54 வயதுடைய ரஷீத் இஸ்மாயில் தெரிவித்தார். தொடக்கத்தில் ஈர துணியினால் தீயை அணைக்க முயன்ற போதிலும் தீ வேகமாக பரவியதால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என அவர் கூறினார். மனைவியுடன் அடிக்கடி வெளியில் செல்வதா பொறாமையில் ஆடவரை அடித்த நபர் பஹாவில் கைது. நெகிரி செம்பிலான் பஹாவில் தனது மனைவியுடன் அடிக்கடி வெளியில் செல்வதால் ஏற்பட்ட பொறாமையால் பளிங்குகள் பொருந்தும் பணியாளரை தாக்கியதோடு வேன் கண்ணாடியையும் உடைத்திருக்கிறார் 50 வயது நபர். சனிக்கிழமை இரவு பஹா பட்டணத்தில் ஒரு சாலையோரமாக அச்சம்பவம் நிகழ்ந்தது. இருவரும் நன்கு அறிமுகமானவர்கள் ஆவர். ஜெம்போல் மாவட்ட போலீஸ் தலைவர் ஹூச்சாஹூ அவ்வாறு தெரிவித்தார். பொறாமையில் இருந்த நபர் கட்டையை கொண்டு ஒரு முறை ஓங்கி அடித்துவிட்டு பாதிக்கப்பட்ட ஆடவரின் வேன் கண்ணாடியையும் கட்டையால் அடித்து நொறுக்கிவிட்டு கிளம்பி சென்று விட்டார். அச்சம்பவத்தின் போது தாக்கியவரின் மகன் காருக்குள் இருந்தவாறு அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வேன் கண்ணாடி உடைந்ததில் அவ்வாடவருக்கு 300 ரிங்கிட் நட்டம் ஏற்பட்டதோடு ஜம்பூர் மருத்துவமனையில் சிகிச்சையும் பெற்றார். சந்தேக நபர் விசாரணைக்காக கைதாகியுள்ளார். சபாவில் ரோட்டா வைரஸ் பாதிப்பு, 191 பேர் வயிற்றுப்போக்கு, வாந்தி, காய்ச்சலுக்கு இலக்காகினர். சபா டெனோமில் 191 பேர் சபாவிற்கு ரோட்டா வைரஸ் பாதிப்பிற்கு இலக்காகி இருக்கலாம் என நம்பப்படுகிறது. இம்மாதம் 2ஆம் தேதி தொடங்கி அவர்கள் அனைவரும் காய்ச்சல், வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்திக்கு இலக்காகி உள்ளனர். டெனோம் மாவட்டத்தில் உள்ள ஒரே அறிகுறியுடன் பல பாதிக்கப்பட்டிருப்பது இம்மாதத்தில் 6ஆம் தேதி புகார் செய்யப்பட்டதாக சபா மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் அஸ்ஜித் சன்னா தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து டெனோம் மாவட்ட சுகாதாரத்துறை மேற்கொண்ட தொடர் கண்காணிப்பு வாயிலாக ரோட்டா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டதாக அஸ்ஜித் சொன்னார். மாசடைந்த நீர் அல்லது உணவு வாயிலாக அந்த வைரஸ் தொற்று பரவி இருக்கலாம் என நம்பப்படுகிறது. குறிப்பாக இம்மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரையில் மொத்தம் 191 பேர் ரோட்டா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது.
அதில் 154 பேர் வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்று வரும் வேளை 37 பேர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளனர். எனினும் அவர்களின் நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெனோ மாவட்டத்தில் ரோட்டா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதையும் அஸ்ஜித் அறிக்கை ஒன்றின் வாயிலாக உறுதிப்படுத்தினர். இந்தியாவில் பயணிகள் ரயிலும் சரக்கு ரயிலும் மோதி விபத்து, 5 பலி. இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் பயணிகள் ரயில் ஒன்று சரக்கு ரயிலுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 5 உயிரிழந்தனர். 2 ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் ரயில் பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு விலகி கிடக்கும் காட்சிகளை உள்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. டார்ஜிலிங் மாவட்டத்தில் உள்ள பன்சிதேவா பகுதியில் அவ்விபத்து நிகழ்ந்தது. அவ்விபத்தில் 25 முதல் 30 பேர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதனை ஒரு கொடூர விபத்து என கூறியுள்ள மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ அவசர நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்.